அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். தந்தையே அஸ்தினாபுரியிலிருந்து இந்திரபிரசம் வந்தது சந்தோஷம். எங்க மீது பார்க்க வேண்டிய ஆவலா இருந்தா காவலுக்காரன் சொல்லி இருந்தாலும் ஓடோடி உன்னை பார்த்திருப்போம். அக்கிமாந்த கால்நடையா வந்தீங்களே, என்ன காரணம் தந்தையே? நான் வந்து செய்தி கேட்கிறான். என் பாலாரே சொல்லை கேளா என் பாலர்களே நான் வந்த செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய பெரிய பிதா என்னுடைய பெரிய அண்ணா திருநாட்டு அண்ணா என்னுடைய அண்ணா என் பெரிய தந்தை ஓலை ஓலை எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே ஒரு மாளிகை ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாளிகைக்கு கிரகப்பிரசவம் செய்ய திறப்புழா செய்ய ஓலை எழுதியிருக்கிறார். அந்த ஓலையை என்னிடம் கொண்டு கொடுத்து உங்களை வரவழைக்கும்படி ஓலை கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறார். சந்தோஷம் தானே? சந்தோஷமா தருமா? மேலும் உங்களை அழைத்து உள்ளதை என்னுடைய அண்ணா திருந்தராட்டு அண்ணா பெரிய பிதா மாளிகையை காண்பதற்காக உங்களை பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேரையும் உங்களை வரும்படி ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த ஓலையை கொண்டு வந்தேன் அப்பா. இந்த ஓலையில் உள்ள சூட்சமம் ஒன்று இருக்கிறது. அந்த சூட்சமத்தை பின்பால் தெரிவிக்கிறேன்ப்பா. நீங்கள் வருவதும் வராது போவதும் உங்கள் விருப்பம். இந்த தந்தையே தகப்பனார் வரவேற்றை நகர்மாலே உலகில் உள்ளோம் நல்ல தந்தையே மக்களே வேறு உண்டோ? சுகப்பட வரவே சொன்னே தந்தையே தருமா என் தகப்பனார் வரும்படி உத்தரவு என்றார். அதை நாங்க தடை சொன்னோம்னா இந்த உலகோர் மக்கள் என்ன கூறுவார்கள்? தகப்பனற்ற பிள்ளைகள் கருதல போல் தந்த வாய்க்க தள்ளி நடக்கிறது என்று பேசப்பட்டார்களா? எது நடந்தாலும் நடக்கட்டும். தந்தையே உள்வின்னு சொன்னீங்க, அது என்ன காரணம் தந்தையே? இதில் உள்ள சூட்சமம் என்னவென்று ஆமா தந்தையே. தருமா தந்தையே நீ செய்த யாகம்
பொறாமை கொண்டு தந்திர ஜகுனியோடு அவர்கள் சல்லாபமாய் கூடி சூட்சமத்தை சொல்லாமல் போகலாம் என்று எண்ணிருந்தேன் அப்பா. ஆனால் சொல்லாமல் போவதற்கு என் மனம் இயலவில்லை. இது நடந்தது என்ன தெரியுமா? என்ன? தந்திர ஜகுனியோடு அவர்கள் எல்லாம் சல்லாபமாய் ஒரு கால் மண்டபத்திலே ஒற்றுமையாக என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? உன்னுடைய ராஜசியாக வேள்விக்கு வந்த மன்னர்கள் எல்லாம் உன்னுடைய புகழை பார்த்து பெருமைப்பட்டு நாடு திரும்பினார். ஆமா. ஆனால் கௌரவர்கள் வந்து பார்த்ததில் இருந்து உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உறக்கமில்லாமல் நீ செய்த யாகத்தை நினைத்து நினைத்து உன்னுடைய வளர்ச்சியை கண்டு கண்டு அவர்கள் பொறாமை எண்ணம் கொண்டு தந்தையே வஞ்சனை மனதில் வைத்து அவர்கள் ஒரு பேசிக் கொண்டிருந்ததை என் செவியினால் கேட்டேன் அப்பா. என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? அவர்கள் என்ன பேசினார்கள்? உன் ரஜகத துரக நாடு உன் ரஜகத துரக நாடு நகரத்தை பறிக்க பெரியப்பன் ஓலையப்பா நான் கொண்டு வந்தேன். தந்தையே அவர் பேசிக் கொண்டிருந்த என் செவியை நான் கேட்டேன். இதை சொல்லாமல் போகலாம் என்று எண்ணினேன். இதில் உள்ள சூட்சமத்தை அறிந்து பிறகு சொல்லாமல் போகக்கூடாது என்று தருமனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து உன்னிடம் தெரிவித்தேன் அப்பா. இந்த ஓலையை கொண்டு வந்த சிறிய பிதா என்று நீ நினைக்க வேண்டாம். நீ வருவதும் வராததும் உங்கள் விருப்பம். என் வார்த்தை கேட்க வேண்டாம் அப்பா. உங்கள் விருப்பமே உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் அப்பா. தந்தையே தண்ணீரங்கள் எவர் செய்தாரோ தன்னமே ஜெய நன்றி. அன்பு மிகுந்த நீ எதுக்குமே படிக்கிறாய தொந்தரவு எவர் செய்தாலும் தூதுகள் எவர் செய்தாலும் தந்திரங்கள் எவர் செய்தாலும் தர்மமே ஜெயம் நடப்பு. பெரியப்பான தீங்கா நிருபம் நிருபத்தை வாசிப்பா அகற்றும் அண்ணா. சிலச்செய்தி பாண்டவர்க்கு ஜெயக்கல்வி மேலும் உண்டா நிச்சயமாகவே தான் பார்க்க வேண்டி மெய்யப்பா லிகிதம் எழுதி நம்முடைய சிறிய தந்தை தந்த இந்த வாசகதான் எழுதியிருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணா. நீதியும் அந்தமும் குலமும் சத்தியம் உள்ளவர்கள் இப்படியாப்பட்ட சூது சொக்கட்டால நினைப்பாரா? அரிகரி வாசுதேவம் உமது அருள்தான் எனது கருத்து. தம்பிமார் கருத்து எதுதோ அறிவோம். தம்பி பீமா பெரியப்பா வரும்படி உத்திர அச்சனாபுரம் போக
சிறிய தந்த ஓலையை கொண்டு வந்துட்டா அஸ்தினாபுரம் போக வேண்டும். உங்களுடைய கருத்து என்னப்பா? அந்த படுபாவி ஏதாவது சூடு செய்து விடுவார். ஆகையால் அஸ்தினாபுரம் போக வேண்டாம். இதுவே மனக்கருத்து. சரி, ஒரு புறமாயிரு தந்தை அர்ஜுனா, அஸ்தினாபுரம் போக வேண்டும். உங்களுடைய கருத்து என்னப்பா? அண்ணா, நம் மீது பொறாமை எண்ணம் கொண்டு அந்த துரியன் நம்மை அழிக்க எத்தனையோ வஞ்சகம் செய்தார். அதனால் இந்த தினத்தில் அஸ்தினாபுரம் செல்ல வேண்டாம். அங்கு சென்றால் நமக்கு ஆபத்து ஏற்படும். அங்கு செல்ல வேண்டாம். இதான் என் மனக்கருத்து. அண்ணா, தம்பிமார்களே, எங்க கருத்து செய்ய வருத்தாயே, உங்களுடைய கருத்து என்ன சொல்லா? தம்பிமார்களே, நான் பெரியோர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். எனக்கு அஸ்தினாபுரம் போக எனக்கு இஷ்டம். எனக்கு இஷ்டமா? அப்படி என்றால் உன்னுடைய வார்த்தை இதுவரை தட்டியது கிடையாது. ஆகையால் உன்னுடன் பின்தொடர்ந்து நாங்கள் வருகிறோம். அண்ணா, என்னதான் நடக்கிறது பார்க்கலாம். திரையும் வந்துட்டாலும் வருவது வரும் எப்போது வராதது வருவது உண்டோ? திருக்கமே சொல்ல வேண்டாம். நம்ம சென்று நான் வருகிறோமே. தம்பிமார்களே, வருவது ரயில் நிக்க போறதில்லை, வராதது வருவதில்லை. ஆனா பெரியப்பா மறுபடி பெறுது. அதை கொண்டு வந்தது யாரு? சிறிய தந்தை. அது நம்ம போகாம விட்டா அந்த அசுராபுரி பட்டணத்து சிறிய தந்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டா? அப்படி என்றால் எது நடந்தாலும் நடக்கட்டும். தேவியோட அசாபுரம் சிறிய தந்தை. தந்தையே, உங்களுடைய மனக்கருத்து என்னப்பா? தந்தையே, வரும்படியா அஸ்தினாபுரம் உன் பின்னால் வருகிறான். என் பின் தொடர்ந்து வருகிறீர்களா? அப்படியா போகலாமா? நம் போவோம். உங்கள் வார்த்தையின் வண்ணமாக லிகிதத்தை கொண்டு எடுத்து சென்று தர்மனிடம் காட்டி பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேரையும் அஸ்தினாபுரம் அழைத்து வந்து விட்டீர். அண்ணா, சந்தோஷம் சந்தோஷம். சொன்ன சொல்லை தட்டாமல் செய்து விரைவாக முடித்து விட்டாய். சென்று ராஜபேட்டையில் கணக்கு வழிகள் இழிப்பில் இருக்கிறது. சென்று கணக்கு வழிகள் புறப்படு புறப்படு. பார்க்க வேண்டும் என்று உரைத்தார்கள். சந்தோஷம். சமூகம் அழைத்துட்டு வந்திருக்கேன். ஆனா மருமகள் இருக்கா இல்லையா? ஆமா, மருமகள் எங்கே? திரௌபதிய அண்ணியினுடைய அரண்மனையில விட்டுட்டு வந்திருக்கேன். கருத்துரா தம்பி. அண்ணியின் அரண்மனையில இருக்காங்க. பாண்டவரை உன்னோட அழைத்து வந்திருக்கேன். சரிப்பா. ஆனா நமக்கு இருப்பது 100 பிள்ளைகள். தெரிஞ்ச விஷயம் ஆச்சு. அதுல என்ன சந்தேகம்? பாண்டவர் 5 105 பேரும் நம் பிள்ளைகள் என்று என்ன வேண்டும் அண்ணா? நம் பிள்ளை என்று நானே சொல்லி அவளை வரவழைத்திருக்கின்றேன். அதில் என்ன நான் சிக்கி வச்சு பேசுகிறேன்? கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்து விடாதீர் அண்ணா. வைக்க மாட்டேன். அப்படி வைத்தால் அண்ணா, நாளை ஒரு நேரத்திலே எள்ளும் ஜலமும் இறைப்பதற்கு நமக்கு ஒரு மகன் பிள்ளை இல்லாமல் போய்விடும் அண்ணா. ஒழிக்காத எனக்கு அறிவுரை கூட அளவுக்கு அவளை பெருமிடு தந்துவிடு. வாய்விடு.
ஆண்டவரை சேமம் செய்ய வேண்டும். அடிக்கட்டுமா? கண்ணே சக முதல்ல வந்து யார் அழைக்கணும் தெரியுமா? தருமன் அழைக்கணும். கண்ணே தருமா 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 வாப்பா வாப்பா நிற்பதற்காக எனது தம்பி பாண்டுக்கு பிறந்த தர்மானி வாழ்க தம்பிமார்கள் மனைவியோடு வாழ வேண்டும். கண்ணே சகாதேவா அண்ணாவுக்கு அருகாமையில் முக்காலங்களை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கணும். அமர் அமர் நகுலம் சந்தோஷமா இருக்கியா? அண்ணாவுக்கு அருகாமையில் இடவிடாமல் அமர்ந்து கொண்டிரு. கண்மணி காண்டிவா சகல செல்வங்களோடு வழிபடி எடுத்து அண்ணாவுக்கு அருகாமல் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அருகாமையில் அமர்ந்தாபடி ஆள்வரையும் நான் அழைத்து சேவம் செய்திருக்கேன். மணி பற்றி கொள்ளுங்க. கண்ணே பிடித்தது போல் என் தம்பி மகளை பிடித்திருந்தால் நான் பெருத்த உருவத்தால் இருப்பதால் உயிர் தப்பினேன். அதே குறித்து போயினேன். எப்படி இருந்தாலும் உன்னுடைய 100 பிள்ளைகளுக்கு நானே எவன்டா மறந்தா மறந்தா சந்தியா பொண்ணு போய் செஞ்சுட்டானடா. ஒரே பழுத்த வாழையை பார்த்து குறுத்து வாழை திருத்தது போல் ஆடுகிறான் அந்த கடி பீமன். இவனுக்கு சரியற்ற இடத்தில் என்ன இல்லையா? எம்மக துரியோதனை அழித்துவான். உன்னுடைய கருத்தில் வந்து மஸ்தாபுரத்தில் புதியதாக மண்டபத்தை கட்டி அதை கைப்பட விகிதம் எழுதி சிறிய தந்தையிடம் கொடுத்து ஆண்டவரை ராஜாக்களை வரவழைத்திருக்கேன். ஆனால் பெண்ணாச்சே உன்னுடைய அண்ணி தாயாருடைய அலுவலகம் இருக்கின்றார் என்று அனைவரும் சேமசல் செல்வனே மகாராஜா
நான் என்ன சொல்றேன்? ஓய் விடு. சரி தர்மம் வந்துட்டானா? 5 பேரும் வந்துக்கிறானுங்க. பஞ்ச பனாடி தெவடி அப்பா 5 பேரும் வந்துக்கிறாயா? ஓய் சரியா? தர்மனை போய் பாத்தியா இல்லையா? போய் பாப்பேன். 1000 இருந்தாளா பங்காளி அண்ணா இல்லையா? போய் பண்ணபடியா தம்பி சேமத்தோடு இருக்கணும்பா. என்ன பார்த்து சொல்லுவா இல்லையா? 1000 இருந்தாலும் உனக்கு சம்பந்தி சோமேலடா சேமமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறாயா? தர்மம் கிடைக்கிறதா? நாட்டிலே தர்மம் போய் கொண்டே இருக்கிறதா? தான தர்மம் இருக்குது. இருக்கட்டும். சரி உட்காந்துறியா? தம்பிமார் பாத்துட்டு ஓய் ஓய் ஜகாதேவா என்ன என்ன நலமா இருக்கேன். ஓய் ஓய் நபலா சாப்பாடு போட்டுனா ஓய் ஓய் அர்ஜுனா எல்லாரும் சேமா என்ன